Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem solve for x and y, 8x is minus 3y equal to 5xy, 6x minus 5y equal to minus 2xy by the method of elimination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை 1 and 2 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2ன்னு. இந்த சம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கணும் இல்லையா? இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. என்ன பண்ணுறது, கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் சைடில் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. அந்த எக்ஸ் ஒய்யை நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைடிங் போத் த ஈக்குவேஷன் பை எக்ஸ் ஒய் ஆன் போத் த சைட் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனையும் எக்ஸ் ஒய்யால் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ dividing both sides of the equation by xy. xy ஆல divide பண்ண போறோம். So the first equation என்ன ஆகும், 8x by xy minus 3y by xy equal to 5xy by xy. divide பண்றோம். ஸோ டிவைட் பண்ணது என்ன ஆகும்னா, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இங்கே ஒய் ஒய் கேன்சல் ஆயிரும், இங்கே எக்ஸ் ஒய்யே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது, 8 by y மைனஸ் 3 by x is equal to 5. ஸோ இதை வந்து நம்ம ஒரு தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி பண்ணுறோம். அப்போ 6x by xy மைனஸ் 5y by xy ஈக்குவல் டு மைனஸ் 2xy by xy. இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணுறோம். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இங்கே ஒய் ஒய் கேன்சல் ஆயிரும், இங்கே எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது, 6 by y மைனஸ் 5 by x is equal to மைனஸ் 2. ஸோ இதை ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. லெஃப்ட் சைட் பார்த்தீங்களா என்ன ஆயிருக்கு, வேரியபிள் வந்து டினாமினேட்டரில் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இந்த மாதிரி டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா ஒரு ரூல் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, லெட் 1 by x is equal to ஏனும் 1 by y equal to bனும் ஏதாவது வேரியபிளா அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதோட மீனிங் அப்படின்னா 8 by y அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 into 1 by yன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிடும், 8 into 1 by yனா 8 bன்னு அர்த்தம். ஏன்னா 1 by y தான் bன்னு எடுத்திருக்கேன்ல. அதே மாதிரி மைனஸ் 3 by xனா 3 into 1 by xன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 3aன்னு அர்த்தம் ஈக்குவல் டு 5. இப்போ இதுதான் வந்து என்னது கரெக்ட் ஃபார்ம் உள்ள ஈக்குவேஷன். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 6b மைனஸ் 5a ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்கும். இதுதான் என்னது ஈக்குவேஷன் 6. 8b மைனஸ் 3a ஈக்குவல் டு 5, 6b மைனஸ் 5a ஈக்குவல் டு என்னது மைனஸ் 2. இப்போ இதை வந்து எலிமினேட் பண்ணி ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, பிஏ கேன்சல் பண்ணுறதா இல்லை ஏவை கேன்சல் பண்ணுறதான்னு யோசிக்கணும். பிஏ கேன்சல் பண்ணுறதா இருந்தால் 8 இருக்கு, இங்கே 6 இருக்கு. அப்போ 8 வந்து 6ஆக மாறாது. 8ஐ வந்து எதால மல்டிப்ளை பண்ணாலும் 6ஆக மாறாது. 6ஐ வந்து எதால மல்டிப்ளை பண்ணாலும் 8ஆக மாறாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சம்மில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒன்று இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணும், இல்லைன்னா இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் சேம் ஆயிடும். இல்லை ஏவை கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் அதே தான், 3 5 இருக்கு. அப்போ இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணும், இது 3ஆல மல்டிப்ளை பண்ணும். உங்கள் இஷ்டம், ஏவை கேன்சல் பண்ணதாலும் பண்ணிக்கலாம், இல்லை பிஏ கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, சால்விங் ஈக்குவேஷன் 5 and 6 எலிமினேட் ஏவை எலிமினேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஏவை எலிமினேட் பண்றதுனால என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷனை 5ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 5th ஈக்குவேஷன் இன்டூ 5, 6th ஈக்குவேஷன் இன்டூ 3 இம்ப்ளைஸ் 5th ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம், ஃபுல்லாக பண்ணணும். 8 5s are 40, b minus 3 5s are 15, a equal to 5 5s are 25. ஓகே, 5th ஈக்குவேஷன் என்ன பண்ணிட்டேன், 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும்.
3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 3s are 18b minus 5 3s are 15a equal to 2 3s are 6 minus சைன் எல்லாம் மாறக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாமா? எதை சால்வ் பண்ண போறோம்? ஏவை கேன்சல் பண்ண போறோம். அப்போ ஆப்போசிட் சைனா மாற்றணும்ல. இது ரெண்டுமே மைனஸாக இருக்கு, அப்போ இதை சைன் மாற்றணும். அப்போ ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸாக இருந்தது ப்ளஸ் ஆயிடுச்சு, மைனஸாக இருந்தது ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் இது கேன்சல் ஆகும். 40 minus 18 என்ன கிடைக்கும்? 22b. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 25 plus 6 என்ன கிடைக்கும்? 31 கிடைக்கும். இப்போ b யோட வேல்யூ என்ன வரும்? b யோட வேல்யூ 22 இந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். 31/22. ஓகே, அப்ப என்ன வரும்? இதுதான் b யோட வேல்யூ. கேன்சல் ஆகல, அதனால அந்த 31/22 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த b யோட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணா a யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதுல 6th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டிடியூட் b ஈக்குவல் டு 31/22. சப்ஸ்டிடியூட் b ஈக்குவல் டு 31/22 in equation 6. 6th equation என்னன்னு பார்த்தீங்கன்னா 6b minus 5a equal to minus 2. 6b minus 5a equal to minus 2. இப்போ b யோட வேல்யூ இங்க போட போறோம். அப்போ 6 into 31/22 minus 5a equal to minus 2. நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 2 11s are 22. இது ரெண்டும் கேன்சல் ஆகல. அப்போ 3 into 31 என்ன வரும்? 93/11. கரெக்டுங்களா? மைனஸ் 5a equal to minus 2. இப்போ இந்த 93/11 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் 5a equal to minus 2 minus 93/11. இப்போ மைனஸ் 5a equal to என்ன ஆகும்? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 22 மைனஸ் 93/11. கரெக்டுங்களா? இப்போ மைனஸ் 22 மைனஸ் 93 என்ன பண்ணணும்? சேம் சைனாக இருக்குல்ல, ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடணும். minus 115 minus 5a equal to minus 115/11. இது வந்து ஒன்றும் கேன்சல் ஆகாது. இப்போ இந்த 5 இந்த பக்கம் வந்தால் டிவைடு. இப்போ a equal to மைனஸ் மைனஸ் வேணால் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 115/11. இந்த 5 வந்து இங்கே டினாமினேட்டரில் வரும், இங்கே வரும். இல்லை டிவைடில் தானே வரும்னு சொன்னீங்க, மல்டிப்ளை போடுறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டிவைடு இந்த சென்ஸ் டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. டினாமினேட்டரில் ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்கிறதுனால அது கூட சேர்ந்து மல்டிப்ளை ஆகுது. இப்போ இது என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 2s are 10, பேலன்ஸ் 1 15, 5 3s are 15. அப்போ a equal to 23/11. அப்போ a ஓட வேல்யூ 23/11, b ஓட வேல்யூ என்ன வந்துச்சு? 31/22. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. எதுதான் ஆன்சர்னா இங்க கொஸ்டின்ல வந்து XY தான் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ABல. அப்ப a equal to 23/11னா x, ஏன்னா 1/x தானே ஏன்னு எடுத்திருக்கிறோம். அப்ப a ல இருந்து x ஓட வேல்யூ கிடைக்கும், b ல இருந்து y ஓட வேல்யூ கிடைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு அர்த்தம். x வந்து 11/23, y வந்து என்ன ஆகும்? 22/31 அர்த்தம். இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11/23, 22/31. சரி, இப்போ இந்த புக்கில் வந்து 0,0ன்னு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, அதாவது இங்கே XYங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, XY ரைட் சைடில் XYங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 0,0 ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதை போடணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா போதும். ஸோ எக்ஸோட வேல்யூ 11/23, ஒய்யோட வேல்யூ வந்து 22/31. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த சம்மு, ஆனால் வந்து ஈஸி தான். கொஞ்சம் நம்ம வந்து கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு விட்டுறக்கூடாது, ரொம்ப லென்த்தியாக இருக்கே கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது. கான்செப்ட்ஸ் தான், அவ்வளோதான். எலிமினேஷன் மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சிம்பிள் தான்.
ஒரு 3 டைம்ஸ் மட்டும் இந்த சம்மை போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். மறுபடியும் பாருங்கள். இந்த சம்மை வந்து 1 டைம் பார்த்தோன்னா கண்டிப்பாக புரியாது. மறுபடியும் வீடியோவை திருப்பி பாருங்கள். ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள், போட்டு பாருங்கள் நீங்களும். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாலே எல்லா சம்முமே ஈஸி தான். ப்ராக்டிஸ் மட்டும்தான். மேக்ஸ்னாலே ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.